ஹலோ எவ்ரிவன். டிஎன் செட்டோடைய பிவைக்யூ டிஸ்கஷன் செஷன்ஸ்ல அடுத்த செஷன்ல நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ்ல நம்ம ரிமைனிங்கான சில டாபிக்ஸ் கவர் பண்ணல. அதாவது இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் லைக் லிபரலிசம், அப்புறம் போஸ்ட் மாடர்னிசம், எக்காலஜிசம், இதெல்லாம் வந்து நம்ம கவர். ஸோ அதையும் அது கூடவே வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ல இருக்கிற பிலாசபிக்கலான திங்கர்ஸ், ஏன்ஷியன் பிலாசபிக்கல் திங்கர்ஸ் ஆன பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் அண்ட் மேக்கியவெலி, இவங்க 3 பேரோடைய பிவைக்யூ டிஸ்கஷன்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ஸ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்டுக்கு வந்துட்டு அதிகமான எம்சிஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இவங்க 3 பேருமே வந்துட்டு பொலிட்டிக்கல் தியரியோட ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிரேட்டர் வெயிட்டேஜ் வந்துட்டு அவங்களுக்கு போயிருக்கு. மிச்சம் வந்துட்டு பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ்ல இம்பார்ட்டன்டான சிலதை நம்ம எக்ஸ்ட்ராவா கவர் பண்ணோம். ஸோ செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ரிமைண்டர், ப்ரொஃபஸர் அகாடமியோடைய பேப்பர் 1 கிராஷ் கோர்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் அண்ட் ஃபுல் ஆல் டீடைல்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு. அப்படி ஆன்லைன் கிளாஸஸ் ஆக்சஸ் பண்ண முடியாதவங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸும் இருக்கு. ஸோ அதோட பேட்ச் டீடைல்ஸ், கோர்ஸ் டைமிங்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துருப்போம். ஃபீ ஸ்ட்ரக்சர் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ரீச் அவுட் பண்ணணும்னா நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அதோட எல்லா டீடைல்ஸுமே அதில் இருக்கும். ஸோ பேக் டு தி டாபிக். அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் மேக்கியவெலியை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டினை தான் பார்க்க போறோம். அதுல வந்து which book of Machiavelli discusses the idea of virtue in the context of ruler? இது இந்த மகாராஷ்டிரா செட்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின். அதாவது மேக்கியவெலி அப்படின்ற திங்கர் வந்துட்டு ஒரு இட்டாலியன் பிலாசபர். ஸோ அவருடைய பீரியட் ஆஃப் டைம்ல எக்ஸிஸ்டிங்கான சோசியல் கண்டிஷன் அப்புறம் பொலிட்டிக்கல் சிஸ்டம்லாம் எப்படி இருந்ததோ அதை பேஸ் பண்ணி தான் அவர் வந்துட்டு தியரிட்டிக்கலா பல ஃபிலாசபர். அவரோட மிகப்பெரிய ஒர்க் அப்படின்றது இன்னைக்கு த பிரின்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை நம்ம சொல்லுவோம். இந்த பிரின்ஸ் அப்படின்ற ஒர்க்ல வந்துட்டு எப்படி ஒரு ஸ்டேட்ல ஒரு ரூலர் வந்துட்டு ப்ராப்பரா எஃபிஷியன்டா ரூல் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டேட்ல ஒரு ரூரலோட ஆக்ஷன்ஸ், அதாவது அவருடைய ஒரு கிங் இருக்காங்கன்னா அந்த கிங்கோட ஆக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கணும், அவங்க எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பழகணும், எப்படி மக்கள் கிட்ட வந்துட்டு அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி சார்ட் அவுட் பண்ணணும், எல்லாமே வந்துட்டு ஒரு டீட்டெயிலான ஸ்ட்ரக்சரா கொடுத்தது மேக்கியவெலி. அதே இடத்துல இந்தியன் கான்டெக்ட்ல பார்க்கும்போது இதே ஒரு இந்தியன் மேக்கியவெலின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் தான் கௌட்டில்யா, இல்லைன்னா சாணக்கியா, விஷ்ணுகுப்தா அப்படின்னு சொல்லப்படுற பர்சன். ஸோ இவருமே வந்துட்டு ஸ்டேட் கிராஃப்ட், அதாவது எப்படி வந்துட்டு ஒரு கிங் வந்து ஒரு கிங்டம் ரூல் பண்ணணும், ஒரு சொசைட்டி ஒரு ஸ்டேட்டை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அவருடைய ஒர்க்கு அர்த்தசாஸ்திரான்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே செகண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது கிவ் தி கரெக்ட் ஆன்சர் பை யூசிங் தி கோட்ஸ் கிவன் பிலோ. இது வந்து அசர்ஷன் ரீசன் பேஸ் பண்ண கொஸ்டின். இப்போ இதுல அசர்ஷன் என்னன்னு பார்க்கும்போது, most liberal democracies respect the principle of equal liberty, at least in the context of political, legal, and social rights of all citizens. அதுவே ரீசன் பார்க்கும்போது, however, the doctrine of equal liberty is bedwelled by problems about how freedom is defined. இந்த அசர்ஷன்ல சொல்ற விஷயம் என்னன்னா, லிபரல் டெமோக்ரஸிஸ் இருக்கிற பட்சத்துல அது எல்லாமே இந்த பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவல் லிபர்ட்டி, அதாவது ஈக்குவல் லிபர்ட்டியை வந்துட்டு அவங்க சொசைட்டில அந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல வந்து அவங்க ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்றத வந்து அசர்ஷன் மீன் பண்ணும். இந்த ரீசன் பார்க்கும்போது இந்த ஈக்குவல் லிபர்ட்டின்னு நம்ம சொல்றோம்ல, அது வந்துட்டு இப்போ பெட்வில்டுன்னு சொல்லும்போது, பெட்வில்னா அது பார்ட் ஆஃப் இட் இஸ் பார்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ இட் இஸ் பார்ட் பை ப்ராப்ளம்ஸ் அபவுட் ஹவு ஃப்ரீடம் இஸ் டிஃபைன்ட். அது இப்போ ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு யூனிவர்சலான ஒரு டெஃபினேஷன் என்ன. ஏன்னா இப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்கிற ஈக்குவாலிட்டி லிபர்ட்டியோட டெஃபினேஷன் இஸ் நாட் சேம் அஸ் தட் இன் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஆர் இன் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் ஆர் இன் சவுத் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். அப்போ ஏரியா ஸ்பெசிஃபிக்கா இந்த டெஃபினேஷன் மாறுது. அப்போ இதுக்கு எதுக்குமே வந்துட்டு ஒரு யூனிவர்சலான பிரின்சிபலை வந்து நம்மளால இன்னைக்கு வரைக்குமே கொண்டு வரதுக்கான அப்டக்கிள்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம் பீரியட்ல வந்துட்டு இது ஈக்குவல் லிபர்ட்டிக்கும் அதே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுது, அதாவது வெல் டிஃபைன்டா நம்மளால கொண்டு வர முடியல அப்படின்றத ரீசன்ஸ் இருக்கு. ஸோ இதுல ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அசர்ஷனை பார்ப்போம். அசர்ஷன் வந்துட்டு கரெக்டா இருக்கு, அதாவது லிபரல் டெமோக்ரஸிஸ் ஈக்குவல் லிபர்ட்டி அப்படின்ற பிரின்சிபலை ரெஸ்பெக்ட் பண்றாங்க, ஆப்வியஸ்லி அது வந்துட்டு உண்மைதான். அப்போ அசர்ஷன் இஸ் ரைட். அதே ரீசனை பார்க்கும்போது, however, doctrine of equal liberty is bedwelled by problems about how freedom is defined ன்னு பார்க்கும்போது, இது வந்துட்டு அதான் ஒரு வெல் டிஃபைன்டான ஸ்ட்ரக்சர் இல்லையான்னு பார்க்கும்போது அதுவுமே ட்ரூ தான். அப்போ ரீசன் இஸ் ஆல்சோ. ஆனா இதுல நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது ரீசன் வந்து அசர்ஷனை ஜஸ்டிஃபை பண்ணுதா அப்படின்றதான். அப்போ ரீசன் என்ன, ஈக்குவல் லிபர்ட்டியை வந்துட்டு நம்மளால ப்ராப்பரா டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. அசர்ஷன் வந்துட்டு ஒரு சொசைட்டி லிபரல் டெமோக்ரஸி அப்படின்ற பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல வந்துட்டு எப்பவுமே பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவல் லிபர்ட்டியை ரெஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்லுது. ஸோ இந்த ரீசன் வந்து அசர்ஷனை ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணல. ஏன்னா
கான்டெக்ட் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது கண்டென்ட் சேமா இருந்தாலும் கான்டெக்ட் டிஃப்ரெண்டா இருக்கு. இவன் ரெண்டுமே பேசுறது ஈக்குவல் லிபர்ட்டியை பத்தி தான். ஆனா ஃபர்ஸ்ட் அசர்ஷன்ல பேசுறோம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்துல அதோட ரோல் என்ன அப்படின்றது. அதுவே ரீசன்ல பார்க்கும்போது அது சொல்றது ஈக்குவல் லிபர்ட்டி அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு எம்பசிஸ் சொசைட்டில எப்படி இருக்கு, அதாவது அதோட அது ஒரு பிரின்சிபலா எப்படி இருக்கு, அது ஒரு டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சரா எப்படி இருக்கு அப்படின்றது தான். ஸோ இதுல பார்க்கும்போது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். Third one, liberalism as a developed ideology was a product of. இது மகாராஷ்டிரா செட்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். இதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆஃப் ஃபியூடலிசம், வீக்கெண்ட் மொனார்கி, வீக்கெண்ட் சர்ச், க்ரோயிங் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இப்போ லிபரலிசம் அப்படின்னு சொல்லும்போது அதுல எம்ஃபசைஸ் பண்ற விஷயங்கள் என்ன? ஃப்ரீடம் ஒன்று, லிபர்ட்டி ஒன்று, பேராமீட்டர் டு ப்ரமோட் ஈக்குவாலிட்டி ஒன்று, இன்னொன்று ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி. ஸோ இதெல்லாம் வந்து லிபரலிசமோட பிரின்சிபிள்ஸ். ஸோ அதுக்கு வந்துட்டு வழிவகுத்த மிகப்பெரிய விஷயங்கள் என்னெல்லாம் பார்க்கும்போது பிரேக் டவுன் ஆஃப் ஃபியூடலிசம், வீக்கெண்ட் மொனார்கி, வீக்கெண்ட் சர்ச், இது எல்லாமே அதுல ஃபேக்டர்ஸ் தான். ஆனா நம்மளால இப்போ ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அப்ப அந்த ஒரு ஆப்ஷன் சொல்லும்போது அப்போ பிரைமரியான ரீசன் எது? அதாவது லிபரலிசம் அப்படின்றது வந்து ஒரு சொசைட்டில ஐடியாலஜியா டெவலப் ஆகுறதுக்கு ரொம்பவே கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஃபேக்டர் எதுன்னு பார்க்கும்போது அது க்ரோயிங் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான். ஏன்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் வழியா தான், அதாவது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆன பீரியட்ல இருந்து அந்த லிபரலிசம் அப்படின்ற ஐடியாலஜி வந்துட்டு இன்கல்கேட் பண்ண ஆரம்பிச்சாங்க யூரோப்பியன் சொசைட்டிஸ்ல. அப்போ ஜோ இந்த பிரேக் டவுன் ஆஃப் ஃபியூடலிசம், வீக்கெண்ட் மெனார்கி, வீக்கெண்ட் சர்ச் எல்லாம் நடந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன்னாலேயும் நடந்தது. அப்போ அதோடைய ரோல் அப்படின்றது லிபரலிசம்க்கு வந்து கூட அதிகமா இருந்திருக்கு. இவங்க எல்லாருக்குமே இருந்தாலும் அதை கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, அதாவது இந்த மேஜர் ஃபோர்ஸ் டு டிரைவ் சேஞ்ச், அது வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷனாக தான் இருந்திருக்கு. ஸோ க்ரோயிங் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் இதோட ஆன்சரும் கூட. Fourth one, which one of the following ideologies is premised on the belief that established features of society have crumbled and its political doctrines have become irrelevant? Options are modernism, postmodernism, மார்க்சிசம், ஃபவுண்டேஷனலிசம். அப்போ இதுல என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ இது பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸை பேஸ் பண்ண ஒரு விஷயம் தான். அப்போ இதுல இருக்க எல்லா ஆப்ஷனும் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன், ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பேஸ் பண்ணது. அதுல இந்த எஸ்டாப்ளிஷ்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் சொசைட்டி நம்ம சொல்லுவோம்ல, அதாவது ஒரு சொசைட்டி வந்துட்டு இப்படிதான் இருக்கணும், இதுதான் பண்ணணும், இதுதான் சரி, இதுதான் அதோடைய சரி, இதுதான் அதோடைய தப்பு அப்படின்னு நம்ம செக்ரிகேட் பண்ணி டிஃபைன் பண்றோம்ல, அதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ அப்சல்யூட்டான அது ட்ரூத் கிடையாது. பொலிட்டிக்கல் டாக்டரின் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஐடியாலஜிஸ், இந்த பிலாசபிலாம் வந்துட்டு அது ரொம்ப இரலவென்ட் தான். அது வந்து ஏரியா ஸ்பெசிபிக் தான். அது வந்துட்டு நம்ம யூனிவர்சலாம் பேச முடியாது. ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்தியாவில் வந்துட்டு ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு தான் நம்ம ஃபாலோ பண்றோம் ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டமா. அப்போ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பல டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம், பல ஹையரார்கி வச்சிருக்கோம், பல மினிஸ்ட்ரியல் கேபினட்ஸ் வச்சிருக்கோம், எவ்வளவோ ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க, எவ்வளவோ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அப்ப இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு ஒரு காசு இருக்கு, ஒரு டியூட்டி இருக்கு, இந்த சமூகத்துல அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய அண்டர்லைன் பிரின்சிபலா இருக்கு. ஆனா அது எந்த அளவுக்கு நெசசரி, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் பார்க்கும்போது ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி இன்னைக்குமே வந்துட்டு அதெல்லாம் ரிலக்டடா தான் பாக்குறாங்க. அதாவது நீங்க என்னதான் பண்ணாலும் இதுதானே எண்ட் ரிசல்ட், நீங்க என்னதான் பண்ணாலும் அதை மாற்றம் அப்படின்றதுக்கான இல்ல ப்ராக்ரசிவ்னஸ் அப்படின்றதுக்காக நீங்க இவ்வளவு பண்றீங்க. ஆனா அட் எண்ட் ஆஃப் தி டே அதெல்லாம் கிடையாது. ஹிஸ்டாரிக்கலா பார்த்தாலும் ஹியூமன் நேச்சர்னு ஒன்று இருக்கு, அப்புறம் சொசைட்டி ஃபங்க்ஷன் ஆகுறது இருக்கு. என்னைக்குமே ஒரு பீஸ் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பீஸ் டைமே வந்துட்டு வார் டைமா மாறும். அப்புறம் வார் டிஃபிகல்ட் டைம்ஸ் கிரியேட் ஆகும்போது ஆப்வியஸ்லி அதுக்கு எதிராக ரெவல்யூஷன், அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும் சொசைட்டில. ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது மறுபடியும் பீஸ் டைம் உருவாகும். ஸோ இது ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸ் தான். இதுல வந்துட்டு நம்ம இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அப்சர்டான விஷயம் அப்படின்னு பேசுற பிலாசபி எது அப்படின்றது தான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கு. இப்போ இதோடைய ஆப்ஷன்ஸும் கூட ஒன்று மாடர்னிசம், ஒன்று போஸ்ட் மாடர்னிசம், மார்க்சிசம், ஃபவுண்டேஷனலிசம். இப்போ இதுல மாடர்னிசம் பேசுறது வந்துட்டு மோர் ஆஃப் லிபரலிசம் வந்துட்டு ஓரியன்ட் பண்ண. மாடர்னிசம்னா டெக்னாலஜிக்கலா வந்து நம்ம ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுலாம். அப்போ அதுல வந்துட்டு சொசைட்டியோட எஸ்டாப்ளிஷ்டு ஃபீச்சர்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்சைட் தான். அதே மார்க்சிசம் பார்க்கும்போது வந்துட்டு மார்க்சிசமும் ஒரு ஃபீச்சர் ஆஃப் சொசைட்டி தான் பேசுது, ஆனா விச் இஸ் அகேன்ஸ்ட் கேபிட்டலிசம். அதான் பொலிட்டிக்கல் டாக்டரின் தான். அது வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி. கம்யூனிசத்தை வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் அதோடைய கோல். ஸோ அந்த பொலிட்டிக்கல் டாக்டரின் வந்து இரலவென்ட் அப்படின்னு அது சொல்லாது. அதை ஃபாலோ பண்றது இஸ் அகேன்ஸ்ட் அனதர் பொலிட்டிக்கல் டாக்டரின், அவ்வளவுதான். ஃபவுண்டேஷனலிசம் இஸ் மோர் ஆஃப் ஒரு கன்சர்வேட்டிவான ஐடியாலஜின்னு வச்சுக்கலாம். இப்போ இதுல
போஸ்ட் மாடர்னிசம் பேசுறாது அப்சல்யூட் ட்ரூத்னு ஒண்ணு கிடையாது, அதீத உண்மைன்னு ஒண்ணு கிடையாது. எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவ் பேஸ் பண்ணி தான் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு யாராலையும் எந்த ஒரு விஷயத்துக்குமே சொல்ல முடியாது. அதுக்கு எதுவுமே நம்ம யூனிவர்சலா பேச முடியாது அப்படின்றதா போஸ்ட் மாடர்னிசம் சொல்லுது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஏத்த ஆன்சர் ரொம்ப ரெலவெண்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது போஸ்ட் மாடர்னிசம் தான். மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு மத்திய பிரதேஷோடைய செட் எடுக்கப்பட்டது. ஸோ இதுல வந்துட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா இன்னும் கேரளின் மர்ச்சன்ட், ஜெர்மன் கிரீன்ஸ், ஹியூமனிஸ்ட் எக்காலஜிசம், எக்கோ சோசியலிசம். ஸோ இது எல்லாமே இது வந்துட்டு எக்காலஜிசம் அப்படின்ற பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதுல சைட்ல லிஸ்ட் பி டூல இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா சப்போர்ட்ஸ் பயோமெட்ரிக் ஈக்குவாலிட்டி அண்ட் அப்போல்ஸ் அனிமல் ரைட்ஸ் parallel to humans, explains environmental destruction in terms of capitalism's rapacious quest for profits, highlighted links between gender oppression and the death of nature, think globally, act locally. இதுல கோட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஒன்னொன்னா போவோம். இப்போ கேரளின் மர்ச்சன்ட், ஜெர்மன் கிரீன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எக்காலஜிசமா பத்தி பேசின இல்ல அதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸை மேக் பண்ண ரெண்டு திங்கர்ஸ் இல்ல ரைட்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு டிபேட்டபிளான கான்செப்ட். ஏன்னா இப்போ ரெண்டு பேருமே ஒரே ஸ்ட்ரீம்ல தான் இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே எதில் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்போ அடுத்தது பார்ப்போம் சிஎன்டி, அப்போ ஹியூமனிஸ்ட் எக்காலஜிசம், எக்கோ சோசியலிசம். இப்போ இதுல சோசியலிசம்னா என்ன நமக்கு தெரியும், அதான் எக்கோ சோசியலிசம்ல சோசியலிசம்னா என்ன தெரியும். சோசியலிசம் வந்துட்டு எக்காலஜியோட லிங்க் பண்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்றது லிஸ்ட் டூல பார்ப்போம். இதுல செகண்ட் ஒன் பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன்ஸ் என்விரான்மெண்டல் டிஸ்ட்ரக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டலிசம்ஸ் ரப்பாஷியஸ் quest ஃபார் ப்ராஃபிட்ஸ். அதாவது கேபிட்டலிசமோடைய quest ஃபார் ப்ராஃபிட்ஸை எதிர்க்கிறது தான் வந்து சோசியலிசம், கம்யூனிசம், மார்க்சிசம் பேஸ் தியரியா. அப்போ இந்த ஆப்ஷனை வந்துட்டு டி டி அப்படின்றத டூல வைக்கலாம். அப்போ இந்த கோட்ஸ்ல பார்த்தோம்னா டி எதுல இருக்கு, டூவா? ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இருக்கு. வேற எந்த ஆப்ஷன்லயும் வந்து டில பார்க்கப்போ அது வந்துட்டு டூ அப்படின்ற ஆப்ஷன்ல வரலாம். அப்ப இதுலயே நம்ம வந்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் ஏ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷன் கரெக்டான கிராஸ் செக் பண்ணாலே போதும். அப்ப இதுல நமக்கு டைமும் சேவ் ஆகும், நமக்கு ஆன்சர் வந்துட்டு இதுல இருக்கிற எல்லா மேட்சோட ஆன்சரும் நமக்கு தெரியாட்டி அட்லீஸ்ட் ஒன்னு தெரிஞ்சா கூட நம்மளால கரெக்ட் ஆன்சருக்கு வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடும். ஸோ இதுல ஏக்கு வந்து ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க, அதாவது கேரளின் மர்ச்சன்ட். அவங்க வந்து ஹைலைட்ஸ் லிங்க்ஸ் பிட்வீன் ஜெண்டர் ஆப்ரஷன் அண்ட் டெத் ஆஃப் நேச்சர். அப்போ கேரளின் மர்ச்சன்டோட புக்கோட பேரு டெத் ஆஃப் நேச்சர் அப்படின்றது தான். அப்போ இதை வச்சுட்டு நம்ம இந்த தேர்டு தான் வந்துட்டு கேரளின் மர்ச்சன்ட் அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ அடுத்து பி பார்க்கும், பி வந்து 1 போட்டுருக்கு. சப்போர்ட்ஸ் பயோமெட்ரிக் ஈக்குவாலிட்டி அண்ட் அப்ஹோல்ட்ஸ் அனிமல் ரைட்ஸ் parallel to humans. அப்போ அவங்களுடைய ஒர்க் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே சி பார்க்கும்போது சி வந்து ஃபார்வர்ட் சி என்ன, ஹியூமனிஸ்ட் எக்காலஜிசம், திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி. அதாவது இந்த ஹியூமனிசம் பிரின்சிபல் அப்படின்றதே ஒரு காஸ்மோபாலிட்டன் யூனிவர்சல் பிரின்சிபல் தான். அதாவது மனிதர்கள் எல்லாம் அப்படின்றது தான். அது வந்து நேஷன் ஸ்பெசிபிக், ஏரியா ஸ்பெசிபிக் அப்படின்றது கிடையாது, ரொம்ப குளோபலைஸ்டான ஒரு கான்செப்ட். அதுதான் சொல்லுது இந்த திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி அப்படின்ற. அப்போ குளோபலி அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹியூமனிஸ்ட் பிரின்சிபல் தான். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் ஏ தான். சிக்ஸ்த் ஒன், conservative ideology believes that option A, human rationality is unreliable. Option B, moral corruption is implicit in each human individual. Option C, human beings have limited intellect. Option D, reforms and a revolution often lead to greater suffering rather than less. With options பார்த்தோம்னா codes P and D, A, B, C and D, அதாவது all the above, B, C, D, அப்புறம் A and D. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். ஹியூமன் ரேஷனாலிட்டி இஸ் அன்ரிலையபிள். அது வந்து கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜி சொல்லுதானா டு அன் எக்ஸ்டென்ட் அவங்க ஹியூமன் ரேஷனாலிட்டியை வந்துட்டு பிலீவ் பண்ணல. அதாவது ஹியூமன் ரேஷனாலிட்டி அப்படின்றது வந்துட்டு எங்க போய் நிற்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஷியோரிட்டியுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிபரலிசம் அப்படின்ற ஐடியாலஜி இஸ் பேஸ்ட் ஆன் ஹியூமன் ரேஷனாலிட்டி. ஏன்னா ப்ராக்ரெசிவ்னஸை வந்துட்டு அது சப்போர்ட் பண்ணுது. மனிதர்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ணணும், அவங்களுக்கு வந்துட்டு எது சரி தப்புன்னு டிஃபைன் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராக்ரஸ் பண்ணி ஒரு சொசைட்டியை டெவலப் பண்ணோம் அப்படின்றதான் லிபரலிசம்லாம் பேசுறாங்க. அது கன்சர்வேட்டிவ்னு பண்ணும்போது அவங்க சேஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் தெரிவிப்பாங்க, அதான் கன்சர்வேட்டிவா இருக்கிறது. அப்போ அவங்க ஹியூமன் ரேஷனாலிட்டி கொடுக்குற எம்ஃபசிஸ் வந்துட்டு அவ்வளோ ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்காது. ஸோ ஆப்வியஸ்லி ஹியூமன் ரேஷனாலிட்டி இஸ் அன்ரிலையபிள் அப்படின்ற ஒரு தாட் தான் அவங்களை கன்சர்வேட்டிவா இருக்க வைக்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட்.
இப்போ இதுல ஆப்ஷன் ஏ இதுல எல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது ஒன்னு பில இருக்கு, இன்னொன்னு டில இருக்கு. ஏ அண்ட் சி ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு ஆப்ஷன் ஏ அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அது ஏ அப்படின்றது இல்லவே இல்லை. அப்போ அது ரெண்டும் நம்ம எழுதி. இப்போ பி பார்ப்போம். இது வந்து மாரல் கரப்ஷன் இஸ் இம்ப்ளிசிட் இன் ஈச் ஹியூமன் இண்டிவிஜுவல். அதாவது மாரல் கரப்ஷன் அப்படின்றது என்னன்னா ஒரு கான்சியஸான டெண்டன்சியா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்துட்டு ஒரு செல்ஃபிஷ் மைண்ட் செட் இருக்கு அப்படின்றது தான் இது எம்சைட் பண்ணுது. அப்ப இது உண்மையானு பார்க்கும்போது இது கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜியில ஒரு உண்மைதான். ஏன்னா அவங்க ரெசிஸ்டன்ஸ் டு சேஞ்ச் அப்படின்றதே வந்து அவங்க மனிதர்கள் மேல நம்பிக்கை வைக்கலன்றதுனால தான். அப்ப இதுவுமே அதை வந்துட்டு அதை வந்து சப்போர்ட் பண்ற ஒரு ஃபேக்டர் தான். ஸோ பியுமே கரெக்ட். இப்போ இதுல வந்துட்டு நம்ம மறுபடியும் ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். பி அண்ட் டில வந்துட்டு டி ஆப்ஷன் பார்த்தோம்னா அதுல வந்து பி ஆப்ஷன் இல்லை. அப்போ பி கரெக்ட் தான். அப்போ நமக்கு இப்போ மிச்சம் இருக்கிற ஒரே ஆப்ஷன் பி தான். அதாவது ஏ பி சிடி ஆல் தி அபோவ். இப்போ நம்ம மிச்ச சிஎன்டி பார்க்காமலே சொல்லிடலாம் இதுதான் ரைட் ஆப்ஷன். அண்ட் கிராஸ் வெரிஃபை பண்றதுக்காக இப்போ சிஎன்டியை மட்டும் பார்த்துருவோம். சி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் லிமிட்டட் இன்டெலெக்ட் அப்படின்றது மறுபடியுமே ஹியூமன் பீயிங்ஸ் மேல அவங்க நம்பிக்கை வைக்காததுக்கான ஒரு ஃபேக்டர். Reforms and revolution often lead to greater suffering. ஆமா, ஏன்னா reforms and revolution is part of radical change. Conservative ideology is always resistant to change, to radical change. அப்போ இதுவுமே கரெக்ட். அப்போ ஆப்ஷன் வந்துட்டு ஏ பி சி அண்ட் டி. செவன்த் ஒன், who says justice is proportional? ஆப்ஷன்ஸ் ஆர் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், Thrasymachus, Cassius. ஓ இவங்க எல்லாருமே வந்து ஏன்ஷியன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ். அப்போ இதுல ஜஸ்டிஸ் இஸ் ப்ரொபோஷனல் அப்படின்றது வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்ல யாருக்கிட்ட நம்ம படிச்சோம். பிளேட்டோ அப்படின்றவர் ஜஸ்டிஸை வந்து ப்ரொபோஷனல் வேல பார்க்கல. அவருடைய தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஹிஸ் தியரி ஆஃப் பிலாசபர் கிங். அதே அரிஸ்டாட்டில பார்க்கும்போது அவர் தான் வந்துட்டு ஜஸ்டிஸை வந்து ப்ரொபோஷனலா பேசியிருக்காரு. அதாவது ஜஸ்டிஸ்க்கு வந்து ரெக்டிஃபிகேஷனரி ஜஸ்டிஸ் அப்படின்னும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ்னும் ரெண்டு டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கு. அதை வந்து ப்ரொபோஷனலா வந்து ஒரு சொசைட்டில கொடுக்கணும் அப்படின்னு பேசினது அரிஸ்டாட்டில். மிச்ச சிஎன்டியை பத்தி நம்ம பெருசா படிச்சிருக்க மாட்டோம். அவங்க வந்து வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட் திங்கர்ஸா நம்ம வந்து சிலபஸ்ல கவர் கூட பண்ணிருக்கோம். அப்போ ஆப்வியஸ்லி ஆன்சர் வந்து பி அரிஸ்டாட்டில் தான். அரிஸ்டாட்டில் தான் வந்துட்டு அவருடைய நிக்கோமெனியன் எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு புக் இருக்கு. அந்த புக்ல தான் அவரு ஜஸ்டிஸை பத்தின நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்திருக்காரு. அப்போ இதுலதான் வந்து அவரு ஜஸ்டிஸ் இஸ் ப்ரொபோஷனல் அப்படின்ற ஃபேக்டரி சொல்லியிருக்காரு. அதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படின்றதுக்கும் ரெக்டிஃபிகேஷனரி ஜஸ்டிஸ் அப்படின்றதுக்கும் ஒரு டிஃபரன்சியேஷனை வந்துட்டு இந்த ஒர்க் மூலியமா தான் அரிஸ்டாட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் அரிஸ்டாட்டில். Aristotle draws a straight correlation between justice and equality and says that justice is maintained for the sake of equality. அதே வந்துட்டு justice is not for all people but only for equal people. Inequality is maintained only to ensure justice. Inequality is not for all people but only for unequal people. அப்போ இதுல என்ன சொல்றோம்னா அரிஸ்டாட்டில் அப்படின்றவருடைய பிலாசபி என்ன? அரிஸ்டாட்டிலோட பிலாசபி இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவாலிட்டி. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். இஃப் யூ ட்ரீட் ஈக்குவல்ஸ் அன்ஈக்குவலி அண்ட் அன்ஈக்குவல்ஸ் ஈக்குவலி தேர் வில் பி இன்ஜஸ்டிஸ் இன் சொசைட்டி. அவரோட எம்சிஸ் ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி இல்லை. அதாவது எல்லாருக்குமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணலாம், ஃபார்மல் ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி இல்லை. அது வந்து மோர் ஆஃப் அ சப்ஸ்டாண்டிவ் ஈக்குவாலிட்டின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஃபார்மல் ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி அவருடைய பிலாசபி டிரைவ் பண்ணாததுனால he mentions in his philosophy that justice is maintained for the sake of equality. அதாவது ஈக்குவாலிட்டி எப்படியாவது எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு மீன்ஸ் தான் ஜஸ்டிஸ். அது வந்து எல்லா பீப்புளுக்கும் இல்லை, ஈக்குவல் பீப்புளுக்கு மட்டும்தான். அப்போ இது வந்துட்டு அவருடைய ஈக்குவாலிட்டி பத்தின டெஃபினேஷனை மறுபடியும் ரீஎம்ஃபசைஸ் பண்ணுது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். அதே ஆப்ஷன் 2ன்னு பார்க்கப்போ இன்இக்வாலிட்டி இஸ் மெயின்டைன் only to ensure justice. ஓகே, இன்இக்வாலிட்டி இஸ் நாட் ஃபார் ஆல் பீப்புள் பட் ஒன்லி ஃபார் அன்இக்வல் பீப்புள். மறுபடியுமே ஏ ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் திரும்ப ஷஃபிள் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதே மீனிங்கை தான் ஆனால் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஏ ஸ்டேட்மெண்ட் ரைட்னா அப்போ பி ஸ்டேட்மெண்ட்டும் ரைட்டாக தான் இருக்கும். இப்போ இதோட ஆன்சர் போத் ஏ அண்ட் பி ஆர் 1 and 2 ஆர் கரெக்ட். 9th one, among the following pointed out that who among the following pointed out that Plato did not grant the freedom of choice to the individual which was an inalienable human right? அப்போ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான். ஏன்னா ஹியூமன் ரைட்டை வந்துட்டு இன்னேலியபிளான ஒரு விஷயம் அப்படின்றது பிளேட்டோ கொடுக்கல அப்படின்றது யார் பாயிண்ட் அவுட் பண்ணான்னு கேட்குறேன். அப்போ பிளேட்டோட கிரிட்டிசிசம் ரிலீஸ் பண்ண விஷயம் தான். அப்போ பிளேட்டோவை யாரெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சா மட்டும் தான் இந்த ஆன்சருக்கு நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும். ஓகே, பிளேட்டோட மிகப்பெரிய கிரிட்டிக் அப்படின்னு சொல்லப்படுறவர்
இன்னைக்குமே கால் பாப்பர் அப்படின்றவர் தான். கால் பாப்பர் அப்படின்றவர் ஓப்பன் சொசைட்டி அண்ட் இட்ஸ் எனிமி அப்படின்ற புக்கோடைய ஆத்தர். அப்போ இவர் தான் வந்துட்டு பிளேட்டோவை மிகப்பெரிய அளவுல கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. பிளேட்டோ அண்ட் கார்ல் மார்க்ஸ் இவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய அளவுல கிரிட்டிசைஸ் பண்ணது தான் கால் பாப்பர். இந்த ஆப்ஷன்ஸ்ல ராபர்ட் நிஸ்பெத் இருக்கு, ஐசையா பெர்லின் இருக்கு, வின்ஸ்பியர் இருக்கு, நன் ஆஃப் தி அபவ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து கிரிட்டிக்கலா வந்துட்டு பிளேட்டோவை யார் அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது கால் பாப்பர் தான். ஸோ அவர் தான் வந்துட்டு இவருடைய ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அப்படின்றது வந்துட்டு இண்டிவிஜுவல் பேஸ் பண்ணி இல்லை, அது பிளேட்டோ டிட் நாட் கிராண்ட் தி ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் டு தி இண்டிவிஜுவல் அப்படின்றதெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல அவர் கிரிட்டிசிசமா எம்சைஸ் பண்ண ஒரு விஷயம். இப்போ இதுல வந்துட்டு அந்த கால் பாப்பர் அப்படின்ற ஆப்ஷன் இல்லாததுனால நம்ம டி தான் நன் ஆஃப் தி அபவ் இஸ் தி ரைட் ஆன்சர். 10th ஒன், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ. இது வந்து வெஸ்ட் பெங்காலோட செட்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ இதுல லெனின் கால்ட் ஃபார் அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட். எக்காலஜிசம் அண்ட் என்விரான்மெண்டலிசம் ஆர் நாட் தி சேம். Pluralism calls for concentration of sovereign power in the state. Postmodernism calls for collapse of grand narratives. இப்போ லெனின் வந்துட்டு அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட்டுக்காக ஒர்க் பண்ணார். கண்டிப்பா ஆமா. ஏன்னா அவர் ஒரு மார்க்சிஸ்ட் திங்கர், அவர் ஒரு மார்க்சிஸ்ட் பிராக்டிஷனர். அவரு சோசியலிசம் வழியா கம்யூனிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைச்சது. அப்ப கம்யூனிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா அங்க அபாலிஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் ரைட். ஆப்ஷன் பி பார்க்கும்போது எக்காலஜிசம் அண்ட் என்விரான்மெண்டலிசம் ஆர் நாட் தி சேம் சொல்லப்போ அது உண்மை. ஏன்னா எக்காலஜிசம் இஸ் மோர் அ ரேடிக்கல் ஐடியாலஜி, அதாவது சேஞ்சஸ்க்கான சொசைட்டல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றதுக்கான ரேடிக்கலான ஒரு ஐடியாலஜி தான் வந்து எக்காலஜிசம். அது என்விரான்மெண்டலிசம்னு சொல்லப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற என்விரான்மெண்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், சஸ்டைனபிளான ப்ராக்டிசஸை கொண்டு வரணும் அப்படின்றத சொல்றது. ஸோ ஆப்ஷன் பியுமே ரைட். ஆப்ஷன் சி பார்க்கும்போது ப்ளூரலிசம் கால்ஸ் ஃபார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சாவரின் பவர் அப்படின்றாங்க. ப்ளூரலிசமோடைய மிகப்பெரிய டெஃபினேஷன் என்னன்னா பவர் அப்படின்றது டிஸ்ட்ரிபியூட்டட் அமௌங் மெனி இண்டிவிஜுவல்ஸ். அதாவது ராபர்ட் டால் பாலியார்கியை பத்தி பேசுனது தான் வந்து ப்ளூரலிசம். அதாவது ப்ளூரலிசம்னா வந்துட்டு அது இட் இஸ் ஃபார் மெனி, ப்ளூரல் அப்படின்னாலே மெனி தான். அப்போ பவர் அப்படின்றது மெனி கிட்ட கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்றது தான் அது வந்து டிஃபைன் பண்ணும். ஸோ இங்க சொல்லியிருக்கிறது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சாவரின் பவர் வித் தி ஸ்டேட். ஸ்டேட் அப்படின்ற ஒரே ஒரு என்டிட்டி கிட்ட தான் எல்லா பவரும் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்னு அது சொல்லுது. ஆப்வியஸா இந்த ஆப்ஷன் வந்து தப்பானது. இதுவே டி பார்க்கும்போது போஸ்ட் மாடர்னிசம் கால்ஸ் ஃபார் கொலாப்ஸ் ஆஃப் கிராண்ட் நரேட்டிவ்ஸ். ஆமா, போஸ்ட் மாடர்னிசம் வாஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் தி கான்செப்ட் இந்த கிராண்ட் நரேட்டிவ்ஸ். அதாவது நம்ம சொசைட்டில இன்னைக்கு யூனிவர்சலா இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் தான் கிராண்ட் நரேட்டிவ்ஸ். அதெல்லாம் வந்துட்டு அப்படி கிடையாது. அதெல்லாம் வந்துட்டு பர்செப்ஷன் பேஸ் பண்ணதான். என்னுடைய பர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு இன்னொரு பர்சனோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து மாறலாம். அப்ப நான் சொன்னது சரி, அவன் சொன்னது தப்பு, இல்ல அவங்க சொன்னது சரி, நான் சொன்னது தப்பு அப்படின்றத நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அதான் இது சொல்லு. ஸோ அதுவுமே கரெக்டான ஒரு விஷயம். ஸோ இதுல தப்பான இதுல விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ தான் கேட்டிருக்கேன். அப்போ ஆப்ஷன் இஸ் சி, ப்ளூரலிசம் கால்ஸ் ஃபார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சாவரின் பவர். 11th one, who among the following is not a proponent of communitarianism? Communitarianism பேசுற விஷயம் என்னன்னு பார்க்கும்போ it is more of a ideology that supports multiculturalism. அதாவது கம்யூனிட்டேரியனா குரூப்ஸ் இருக்காங்க, அதாவது சொசைட்டில வந்து பல குரூப்ஸ் இருக்காங்க, குரூப்ஸுக்குன்னு ப்ரொடெக்ஷன் இருக்கணும், அவங்களுக்குன்னு சிவில் ரைட்ஸ் இருக்கணும் அப்படின்றத எம்சைஸ் பண்ற விஷயம். இப்போ இதுல ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மேக்கன்டயர், மைக்கேல் சாண்டல், மைக்கேல் வால்சர், ஃபெட்ரிக் ஹயக், எஃப்ஏ ஹயக் அப்படின்றவங்க தான். இதுல நம்ம பார்த்தோம்னா கம்யூனிட்டேரியனிசம் பத்தி நம்ம படிக்கும்போது இதுல இருக்கிற மேஜரான திங்கர்ஸ் இல்லைன்னா கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு இட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்கன்டயர், எம் சாண்டல், அப்புறம் மைக்கேல் வால்சர் இவங்க எல்லாருமே அதுல வந்துருவாங்க. ஆனா எஃப்ஏ ஹயக் அதுல வர மாட்டாரு. ஏன்னா எஃப்ஏ ஹயக் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டேரியன் கிடையவே கிடையாது. அவரு வந்து ஒரு லிபர்டேரியன். லிபர்டேரியன் சொல்லும்போது அவர் வந்து இந்த நியோ லிபரலான பாலிசிஸ் கொண்டு வரணும், ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அது வழியா கேபிட்டலிசம் growth நடக்கணும், அப்பதான் வந்துட்டு ஒரு சொசைட்டி வந்து ப்ராக்ரஸ் ஆக முடியும் அப்படின்றத எம்சைஸ் பண்ணாரு. அவர் வந்துட்டு குரூப் ரைட்ஸுக்காக இல்லைன்னா குரூப்போடைய சிவில் ரைட்ஸ்க்காக அவங்களுடைய குரூப் ஐடென்டிட்டிக்காக வந்துட்டு ரெக்கக்னிஷனுக்காக வந்துட்டு பெருசா கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ இதோடைய ரைட் ஆன்சர் என்னன்னா எஃப்ஏ ஹயக் தான். ஏன்னா இதுல ஹூ இஸ் நாட் அ ப்ராப்பனன்ட் ஆஃப் கம்யூனிட்டேரியனிசம் தான் கேட்டுருக்காங்க. 3 பேருமே அதோடைய பார்ட்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க, எல்லாருமே அதோடைய ப்ராப்பனன்ட். ஆப்ஷன் டி கிடையாது. அண்ட் ப்ராப்பனன்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து அந்த பிலாசபி இல்லைன்னா அந்த ஐடியாலஜிக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 12th one, justice is an eternal or absolute concept and like truth it is unchanging, infallible and is governed by certain specific rules. This view of justice is supported by whom? Justice அப்படின்றது வந்துட்டு
ஒரு அப்சல்யூட்டான எட்டர்னலான அதாவது காலத்துக்கு ஏத்த மாதிரி அது மாற போறது இல்லை. அது என்னைக்குமே ஒரு சமூகத்துல அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றது தான். இது அப்புறம் இந்த ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ட்ரூத் மாதிரி கிடையாது. சாரி, அது ட்ரூத் மாதிரி தான். அது வந்துட்டு மாறாது. அது உண்மை அப்படின்றதுக்கு ஒரு பக்கம் தான் இருக்கும், ரெண்டு பக்கம் இருக்கு. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறாது. அது என்னைக்குமே ஒரு சைடடா தான் இருக்கும். இதுதான் சரி, இதுதான் தப்பு, இதுதான் உண்மை. உண்மை அப்படின்றது வந்துட்டு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறாது. அதே மாதிரி தான் ஜஸ்டிஸும் இதுல மென்ஷன் பண்றாங்க. இதுல ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஏ பிளேட்டோ, டி ஆகஸ்டின், சி அக்வினாஸ், டி ஆல் ஆஃப் தி அபவ். அப்போ இதுல ஜஸ்டிஸ் வந்து ஒரு அப்சல்யூட் கான்செப்டா ட்ரீட் பண்றாங்க. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, இஸ் கவர்ன்ட் பை சர்டன் ஸ்பெசிபிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஜஸ்டிஸோடைய வியூவை தான் இது மென்ஷன் பண்ணுது. அப்போ இந்த வியூ எங்க இருந்து வருதுன்னா, இது வந்து ஒரு ஏன்ஷியன்ட் வியூன்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஜஸ்டிஸை ஒரு யூனிவர்சல் கான்செப்டா பாக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போஸ்ட் மாடர்ன் விஷயத்துல பார்த்தோம்னா, போஸ்ட் மாடர்னிசம்ல இது சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப ரீசன்ட் ஃபினாமினல். அப்போ அந்த இடத்துல வந்து ஜஸ்டிஸ்க்கு வந்துட்டு அது ஒரு எட்டர்னல் கான்செப்ட் அப்படின்றதுலாம் எம்சைஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஏன்ஷியன்ட் கான்செப்ட். இதுல பிளேட்டோ ஆகட்டும், அகஸ்டின் ஆகட்டும், எக்வினாஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே ட்ரெடிஷ்னலான ஏன்ஷியன்ட் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் தான். அப்ப இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ரிலீஜியன் அப்படின்ற விஷயத்தையும் பொலிட்டிக்கல் பிலாசபி அப்படின்றதையும் மிக்ஸ் பண்ண பீப்புள். அதாவது ஐடியலிசம், இவங்களுடைய ஐடியலிசம் அப்படின்றது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங், சூப்பர் நேச்சுரல் பவர், அதாவது நம்ம உலகத்தை தாண்டின ஒரு சக்தியை பத்தி டிஃபைன் பண்ற ஒர்க்ல தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ஜஸ்டிஸையும் அப்படிதான் பார்த்தாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் காட் அப்படின்றத அவங்க பார்த்தாங்க. அதை காட்ஸ் வில் அப்படின்ற மூலியமா அவங்க பார்த்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அதை பார்த்ததுனால நம்மளால பின் பாயிண்டடா வந்துட்டு இவங்க மட்டும்தான் அதை பார்த்தாங்க, இவங்க அதிகமா பார்த்தாங்க அப்படின்றது கிடையாது. ஏன்னா இதுல ஆல் ஆஃப் தி அபவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப இதுல வந்து யார் அதிகமா பார்த்திருக்கா அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல் ஆஃப் தி அபவ் ஆப்ஷன் இருக்கு. அப்படி அது இல்லாட்டி வேணா நம்ம சூஸ் பண்ணிருக்க வேண்டிய தேவை இருந்திருக்கலாம். ஸோ நம்ம ஆப்வியஸா வந்துட்டு அதுதான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இவங்க எல்லாருமே இதை பத்தி எம்சைட் பண்ணி பேசியிருக்காங்க, எட்டர்னல் கான்செப்டா ட்ரீட் பண்ணியிருக்காங்க ஜஸ்டிஸ். 13th one, who among the following is considered as a precursor of postmodernism? இது மத்திய பிரதேசோடைய செட்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். அப்போ இதோட ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஃப்ரெட்ரிக் நீட்சே, மைக்கேல் ஃபுகோல்ட், மார்டின் ஹைடகர், ஜாக்கிஸ் டெரிடா. அப்போ இதுல ப்ரீகர்சர் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம், இவங்க எல்லாருமே வந்து போஸ்ட் மாடர்னிசம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. நம்ம லாஸ்ட் விஷயத்துல பார்த்தோம்னா இவங்களும் இதுல எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இதுல வந்துட்டு நம்ம ஆல் ஆஃப் தி அபவ் எடுத்தது ஏன்னா மேஜர் ப்ரையாரிட்டி நம்ம ஒரு பர்சன்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாததுனால, ஏன்னா ஆல் ஆஃப் தி அபவ்னு ஆப்ஷன் இருக்குது. ஆனா இந்த கொஸ்டின்ல பார்க்கும்போது ஆல் ஆஃப் தி அபவ்னு ஒரு ஆப்ஷன் இல்லை. அப்ப நம்ம இதுல ஏதாவது ஒரு பர்சன் தான் சூஸ் பண்ணி ஆகணும். இந்த கேட்டிருக்க கொஸ்டின் என்ன, ப்ரீகர்சர் ஆஃப் போஸ்ட் மாடர்னிசம் யாரு? ப்ரீகர்சர்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடியே இருந்த ஆள் யார் அப்படின்றதான் இவங்க கேட்கறாங்க. அப்ப இதுல போஸ்ட் மாடர்னிசமா பத்தி ஃபர்ஸ்ட் பேசின ஆளு தான் முன்னோடியா வைப்பாங்க. அப்ப போஸ்ட் மாடர்னிசம் பத்தி ஃபர்ஸ்ட் பேசின ஆளு ஃப்ரெட்ரிக் நீட்ஸ்கே தான். அவரு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாடர்ன் தாட்ஸை வந்துட்டு அதிகமா எம்சைஸ் பண்ணாது. அதாவது இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் அப்சல்யூட் ட்ரூத் ஆகட்டும், இல்லைன்னா இந்த கான்செப்ட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் ஆகட்டும், அதாவது பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது மாறும் அப்படின்லாம் அப்புறம் இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் கிராண்ட் நரேட்டிவ்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஆரம்பிச்சு வச்ச முன்னோடி ஃப்ரெட்ரிக் நீட்ஸ்கே தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஃபுகோல்ட் வந்தாங்க, டெரிடா வந்தாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு நீட்ஸ்கேயோட ஒர்க்ஸை வந்துட்டு கத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்களுடைய தியரி மோரா டெவலப் பண்ணி போஸ்ட் மாடர்னிசம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ இதுல வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். இதுவே இந்த இடத்துல ஆல் ஆஃப் தி அபவ்னு ஒரு ஆப்ஷன் இருந்தா கூட நம்மளால அதை சூஸ் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா இதுல வந்து டெஃபினட்டா கேட்டிருக்காங்க ஒரிஜின் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு. அப்போ ஆரிஜின் அப்படின்னு சொல்லும்போது அது வந்துட்டு ஏன்ஷியன்டா ஃபர்ஸ்ட் யார் ஸ்டார்ட் பண்ணாலும் அவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணணும். 14th one, in which of Plato's works is Socrates completely absent? இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின். ஏன்னா பிளேட்டோடைய ஒர்க்ல எதுல சாக்ரட்ஸ் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போ இதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு பிளேட்டோடைய ஒர்க் எல்லாமே பத்தி ஒரு பேஸான ஒரு ஐடியா இருந்தா மட்டும் தான் சொல்ல முடியும். ஸோ அதனாலேயே வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட்டை பொறுத்த வரைக்கும் புக்ஸ் அண்ட் அவங்களுடைய ஆத்தர், அதாவது ஆத்தர்னு நம்ம சொல்லும்போது பிளேட்டோ இருக்கானா, பிளேட்டோடைய எல்லா புக்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பத்தியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுல இருக்கிற கீ கான்செப்ட் எதை பத்தி பேசுது அப்படின்னு நம்ம தெரியணும். இப்ப இதுல வந்து ரிப்பப்ளிக் இருக்குன்னா ரிப்பப்ளிக் எதை பத்தி பேசுது, லாஸ் இருக்குன்னா லாஸ் எதை பத்தி பேசுது அப்படின்ற ஒரு ஜென்ரலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும். இப்ப எல்லா புக்ஸையும் நம்ம வாங்கி மொத்தமா படிக்கலாம் முடியாதுன்ற ப்ராக்டிகாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அதனாலே நமக்கு ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும். ஸோ இதுல பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ரிப்பப்ளிக், லாஸ், அப்பாலஜி அண்ட் சிம்போசியம். இதுல சாக்ரேட்ஸ் பத்தி எது பேசுறேன்னு பார்ப்போம்.
ரிப்பப்ளிக்ல வந்துட்டு சாக்ரட்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒரு அவருடைய பிளேட்டோடைய ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து கிரியேட் பண்ணாரு. ஒரு ஐடியல் ஸ்டேட் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம். அதுவே லாஸ்ல பார்க்கும்போது லாஸ்ல வந்துட்டு சாக்ரட்ஸை பத்தி பெருசா டிஃபைன் பண்ணதில்லை. அது வந்துட்டு மோர் ஆஃப் இந்த வே ஆஃப் லைஃப் இன் அண்ட் சிட்டி அப்படின்றது. அப்போ கிரீஸ்ல வந்துட்டு ஏத்தன்ஸ்ல வந்துட்டு எப்படி அவங்களோட வே ஆஃப் லைஃப் எல்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் லாஸ் அப்படின்றது. அப்பாலஜியில பார்க்கும்போது அப்பாலஜியில சாக்ரட்ஸோடைய ஒரு ரோல் இருக்கு, இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன்னா அதுல வந்துட்டு சாக்ரேட்ஸ் எப்படி வந்துட்டு அவரை வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணாரு அவருடைய இது கோர்ட் ட்ரையல்ல, அதாவது அவருக்கு ட்ரையல் நடந்தப்போ அவர் எப்படி வந்து அவரை டிஃபெண்ட் பண்ணிட்டாரு, அவர் பக்கம் சரி இருக்கு, அவர் ஒரு இன்னசென்ட் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அப்பாலஜி அப்படின்றது. அப்போ இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்றதுலாம் வந்துட்டு எலாபரேட்டா பேசுறது அப்பாலஜி அப்படின்றது. சிம்போசியம் பத்தி பார்க்கணும். சிம்போசியம்ல வந்துட்டு அதுவுமே வே ஆஃப் லைஃப்பை பத்தி பேசுறது தான். அதாவது பிலாசபிக்கலா ஒரு வே ஆஃப் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எம்சைஸ் பண்ற ஒரு புக்கு தான். ஆனா அதுலயுமே சாக்ரேட்ஸோடைய ஒரு ரோல் இருக்குது, சாக்ரேட்ஸோடைய இன்வால்மெண்ட் அந்த ஒர்க்ல இருக்கு. இதுல வந்துட்டு சுத்தமா இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அது வந்துட்டு பி தான், ஆப்ஷன் பி, லாஸ். லாஸ் அப்படின்ற ஒர்க்ல தான் வந்துட்டு சாக்ரேட்ஸோடைய ரோல் அப்படின்றது சுத்தமா இல்லாம இருந்தது சொல்லலாம். 15th one, which of the following metaphors is employed by Plato in his book Republic? அதாவது பிளேட்டோ அப்படின்ற பர்சனோடைய புக் பேஸ்ட் இன்னொரு கொஸ்டின் இது. அப்போ இதுல மெட்டபரிக்கலா கேட்டிருக்காங்க. அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டபர்ஸ் இஸ் எம்ப்ளாய்டு பை பிளேட்டோ இன் புக் ரிபப்ளிக். அப்போ இதுவுமே வந்துட்டு ஒரு புக் பேஸ்ட் கொஸ்டின் அப்படின்றதுனால இது கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ஆன்சர் தான். பட் ஸ்டில் நாம வந்து ஆப்ஷன்ஸை பார்ப்போம். தி சேரியட் ஆஃப் ஜஸ்டிஸ், தி ஷிப் ஆஃப் ஸ்டேட், தி கார்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸ், தி ஹேண்ட் ஆஃப் ஃபேட். இதுல ரைட்டான ஆப்ஷன் எதுனா பி, த ஷிப் ஆஃப் ஸ்டேட் தான். ஷிப் ஆஃப் ஸ்டேட் அப்படின்றது, அதாவது இப்போ ரிப்பப்ளிக் என்ன ஒர்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம்னா ரிப்பப்ளிக் அப்படின்றது வந்துட்டு இந்த ஐடியா ஆஃப் ஜஸ்டிஸை பேஸ் பண்ணிதான். ஒரு ஐடியல் ஸ்டேட் எப்படி இருக்கணும், ஐடியல் ஸ்டேட்டை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் ரிப்பப்ளிக்கோடைய ஒரு கோரான கண்டென்ட். அப்போ அதுல வந்துட்டு மெட்டபரிக்கலா இதுல எதை நம்ம அதில் ஆட் பண்ணலாம், சேரிட் ஆஃப் ஜஸ்டிஸை ஆட் பண்ணலாம், அதே கார்ட் ஆஃப் பொலிட்டிக்ஸையும் ஆட் பண்ணலாம், ஷிப் ஆஃப் ஸ்டேட் ஆட் பண்ணலாம். ஆனா ஹேண்ட் ஆஃப் ஃபேட் அப்படின்றது அவ்வளோ வந்துட்டு ரெலவெண்ட் ஆயிடுது. இப்போ இந்த 3 ஆப்ஷன்ல வந்துட்டு எது ரைட் அப்படின்னு பார்க்கும்போது இதுல மோர் எம்ஃபசிஸ் கொடுத்துருக்கிறது ஐடியல் ஸ்டேட் அப்படின்றது தான். ஐடியல் ஸ்டேட்டுக்கான வழி எது அப்படின்னு பார்க்கும்போது அதுல எப்படி நம்ம அந்த பாத்துல எப்படி போறது தான். அப்போ அது நம்ம மெட்டபரிக்கலா வந்துட்டு ஒரு ஷிப் ஆஃப் ஸ்டேட்னு சொல்லும்போது அந்த பாத்து வழியா நம்ம எப்படி போறது தான் அந்த பேசுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனாலே ஆப்ஷன் பி, த ஷிப் ஆஃப் ஸ்டேட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ இந்த பிவைக்யூ செஷன் டிஸ்கஷன்ல நம்ம இவ்வளவு அப்பதான் பார்த்துருக்கோம். இதுல வந்துட்டு நம்ம பொலிட்டிக்கல் ட்ரெடிஷன்ஸ் இப்போ கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கோம். அப்புறம் அடுத்த வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் தாட் தான் பார்த்தோம். அதுல இப்போ பிளேட்டோ அது ஏன்ஷியன்ட் திங்கர்ஸ் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஜான் லாக், தாமஸ் ஹாப்ஸ் அவங்களெல்லாம் பத்தி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ ப்ரொஃபசர்ஸ் அகாடமியில வந்துட்டு அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, யூஜிசி நெட்டுக்கும் டிஎன் செட்டுக்கும். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது இந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணணும் இல்லை இதை பத்தி ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க எப்ப வேணா கேட்கலாம். ஸோ கூப்பிடலாம். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம மென்ஷன் பண்ண பிவைக்யூஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்க உங்க டவுட்ஸ் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அப்புறம் இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட்ல வந்து இன்னும் டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது, இல்லை வந்துட்டு இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு கவர் பண்ணா இன்னும் கொஞ்சம் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுனா அதுவும் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். அப்போ நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். அப்ப தட்ஸ் இட்.